பண்டிதருக்கு பாடம் கற்பித்த சிறுவன். ஒரு ஊரில் ஒரு பெரிய மடாலயம் இருந்துச்சு. அந்த மடாலயத்தில் நிறைய பேர் சொற்பொழிவு ஆற்றுவாங்க. அந்த சொற்பொழிவு ஆற்றும்போது இந்த வாட்டி ஒரு பெரிய பண்டிதர் வந்திருந்தார். அவங்க பேசின தலைப்போட பேர் சுயநலம். சுயநலத்தை பற்றி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்திலேருந்து ஒரு சிறுவன் எந்திரிச்சு, நீங்கள் பேசுகிறது தவறு, நீங்கள் பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் பேசுகிறத குறைங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ எல்லாருமே அந்த பண்டிதருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலை. ஏன்னா பண்டிதர் எப்பவும் பேசும்போது எல்லாரும் சரி சரி நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு சிறுவன் இருந்துச்சு, நீங்கள் பேசுகிறது நிறுத்துங்க அப்படின்னு இப்போ சொல்லும்போது அவருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலை. மற்ற மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சிறுவனை வெளியே இடத்துல விட்டுட்டாங்க. வெளியே விட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் அந்த பேசி முடிக்கிறாரு. முடித்த பிறகு இந்த சிறுவன் யார் அப்படின்னு அவருக்கு ஒரே மனசுக்குள்ளே எண்ணமாக இருந்துச்சு. அவர் நைட்டு ஃபுல்லுமே அதை பற்றி யோசித்து அவருக்கு தூக்கமே இல்லாமல் ஆயிட்டு. அடுத்த நாளும் அந்த கோயில் பக்கத்தில் வராரு. அந்த இடத்துல வந்து அந்த சிறுவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அந்த சிறுவன் யாருன்னு கேட்டோடது அங்கே இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த சிறுவன் வந்து இந்த பூக்கடையில் வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த பூக்கடைக்கும் போகிறாரு. அந்த சிறுவன் இருக்கிறான். அந்த சிறுவன் அவரை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சிட்டு, நேற்று நான் சொன்ன சொற்பொழிவுக்கு என்கிட்ட நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குது, ஆனால் நீ தவறுன்னு சொல்வதற்கு உன்கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இவன் வேலை செஞ்சிட்ருக்கான். அவனுக்கும் நேரம் ஆகுது. ஏன்னா அவன் வந்து ஒரு பூக்கடையில் வேலை பார்க்குறான். பூக்கடையில் வேலை பார்க்குறான். 4 மணிக்கு கோயில் நட திறக்கும். அப்போ எல்லோரும் பூ வாங்க வருவாங்க. அவன் பூ கொண்டு போய் கோயிலில் கொடுக்கணும். அப்போது அவர் கேட்ட கேள்விக்கு அவன் வந்து ஒரு பட்டை கொடி சுக்கி ஒரு பட்டை மரம் வந்து விழுந்து கிடக்குது. அந்த பட்டை மரத்தை காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுத்துக்கிட்டு, நான் சொன்னதுக்கு அர்த்தம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவரும் அதை யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்த்துட்டு அதிலே நிற்கிறாரு. அப்போ அவன் சொல்லுங்க, எனக்கு நேரம் ஆகுது, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுங்க, என் வேலையை முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு விளக்கம் தாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கோயிலுக்கு பூ எடுத்துகிட்டு ஓடிடுறான். ஓடின பிறகு இவர் அந்த மரத்தை அந்த கொடி சுற்றின பட்டை மரத்தை பார்த்துக்கிட்டு அதிலே நிற்கிறாரு. நின்றுட்டு அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை. சரி உன் பதிலும் வேண்டாம், எனக்கு உன் விளக்கமும் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு வந்துருக்காரு. வீட்டுக்கு வந்து அன்று இரவும் அவருக்கு உறக்கமே இல்லை, தூக்கமே இல்லாமல் அவர் கரங்கி நிற்கிறாரு. இந்த பையன் ஏன் இப்படி சொன்னான், அந்த மரத்தை எதுக்கு காட்டி தந்தான், இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்க தோணுது. இவருக்கு அன்னைக்கு தூக்கம் இல்லாமல் அன்று இரவே அவனோட வீடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தேடி வராரு. அப்படி வரும்போது அந்த நிறைய பேர் அந்த வீட்டை காட்டி கொடுக்குறாங்க. அவர் போய் கதவை தட்டுகாரு. அந்த கதவை திறந்தது அந்த சிறுவன் இல்லை, ஒரு வயதான மூதாட்டி. அந்த கதவை திறந்த பிறகு அந்த சிறுவன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட பிறகு அந்த மூதாட்டி சொல்லியிருக்காங்க, அவன் வந்து அம்மா அப்பா இல்லாத சிறுவன், அவன் வந்து வேலைக்கு போயிருக்கான், அவன் எறும்பாக வேலை செய்வான், காலத்தை ஃபுல்லும் பூக்கடையில் வேலை பார்ப்பான், மத்தியானத்துக்கு பிறகு சத்திரத்தில் நிற்பான், அடுத்து தோட்டம் வேலை பார்ப்பான், எல்லா வேலையும் செய்து நைட்டு தான் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லுறாங்க. சொன்ன பிறகு இந்த வயதான மூதாட்டிகிட்ட அவனோட அப்பா அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறாரு இந்த பண்டிதர். கேட்ட பிறகு அந்த வயதான மூதாட்டி வந்து அவனோட கதையை சொல்கிறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து யாரெல்லாம் கஷ்டம்னு வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சுயநலம் இல்லாமல் எல்லா பொருளுமே கொடுக்குறவங்க, அவங்களால முடியாத அளவுக்கு கூட யார்ட்டையாவது வாங்கியாவது கொடுப்பாங்க, அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இதே இப்படி இருந்துகிட்ருக்கும்போது இவரோட நண்பர் ஒருவர், அந்த பையனோட நண்பர் ஒருவர், இந்த பையனோட அப்பாவோட நண்பர் ஒருவர் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கடன் கேட்குறாரு. நான் வந்து ஒரு சொந்தமாக தொழில் செய்ய ஆசைப்படுகிறேன், எனக்கு இவ்வளோ ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லுறாரு. அவங்க அப்பாவோட தகுதிக்கு அப்பாற்பட்ட பைசா அது. ஆனால் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லாமல் வேற ஒருத்தவங்கள்ட்டெல்லாம் கடன் வாங்கி கொடுக்குறாரு.
கடன் வாங்கி கொடுக்குறாரு. கொடுத்துட்ருக்கும்போது சில நாட்கள் கழியும் போது அது வட்டியும் முதலும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அப்போது அவரோட ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்குறாரு. அவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து தொழிலில் நஷ்டம் ஆகி இவருக்கு கொடுக்கக்கூடிய பைசாவும் கொடுக்க முடியாமல் அவர் வந்து குடும்பத்துக்கு வந்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் அவர் வந்து எப்படியாவது இந்த ஊர்லேருந்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிருக்காங்க. அப்போ இவரோட தலையில் இந்த பைசா வட்டி முதல் எல்லாமே ஏறிடுது. இவர் வந்து நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கார், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் இதுவும் எல்லா உதவியும் போல தான் இதுவும் இருக்கும்னு நினச்சிருக்காரு. ஆனால் இது எல்லாமே அவருக்கு தலையிலேயே விழுந்த பிறகு வட்டி கடன் எல்லாமே ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கிறது. இருந்துகிட்ருக்கும்போது இவர் இரவும் பகலும் ஃபுல்லுமே வேலை பார்க்குறாரு. இந்த வட்டி வந்து முதல் அடையும்னா பார்த்தா எல்லாமே வட்டி தான் அடையுது. இவரும் ஓடி ஓடி பார்க்குறாரு. இவரால் வேலை செய்ய முடியலை. இவர் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணார்ல, உதவி பண்ணவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்குறாரு, நீ முட்டாள்தனமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணம் கொடுத்த, அதுக்கு நாங்களாக கிடச்சோம், எங்கள்கிட்ட வந்து நிற்க பைசாக்கு நீ அப்படிங்கிறாங்க. இந்த அவமானம்லாம் தாங்க முடியாமல் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு மரத்தில் வந்து தூக்கிட்டு இறந்துருக்காங்க. இவன் சின்ன பையனால் இவனை விட்டுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த மூதாட்டி வந்து இவனோட கதையை சொன்ன பிறகு அந்த பண்டிதருக்கு இவன் மேலே வந்து ஒரு இரக்கம் வந்து பிறகு இரக்கத்தோடு அவன் இருக்கும்போது அவன் அந்த சிறுவனும் அங்கேருந்து வாரான். வந்த பிறகு, என்ன பண்டிதரே, என் வாழ்க்கை கதையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லுறாரு. அதுக்கு பண்டிதர் சொல்லுறாரு, ஆமாம், இது அப்போ எங்கள் அப்பா சுயநலம் இல்லாமல் வாழ்ந்த எங்கள் அப்பாவுக்கு எப்படி ஒரு முடிவு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், ஒருத்தன் வந்து அவனுக்கு வேண்டிய தேவைகளை செய்வதற்கு எங்கள் அப்பா கடன் வாங்கி கொடுத்ததுனால எங்கள் அப்பாவுக்கு லாஸ்ட்டு எங்கள் அப்பா வாழ்க்கை எப்படி ஆச்சு பாருங்கள், இதுவா சுயநலம் அப்படின்னு கேட்குறாரு. பண்டிதருக்கு என்ன சொல்லணுன்னே தெரியலை. பண்டிதர் வந்து முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணணுன்னு தெரியாமல் நிற்கிறாரு. அப்போது அந்த பையன் கேட்குறான், நான் வந்து காலத்தை உங்கள்கிட்ட ஒரு மரத்தை காட்டி தந்தேனே, அந்த மரத்து மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுறாரு. பண்டிதர் வந்து அவருக்கு ஒன்றுமே புரியலை. அவரும் அதில் வந்து வார்த்தை வராமல் அவர் வந்து தடுமாறி முழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி முழிச்சுட்டே இருக்கும்போது அந்த பையன் சொல்லுவான், அவன் வந்து அந்த மரம் வந்து தன்னூன்றி நிற்கிறதுக்கு முன்னாடி தன்னூன்றி நின்று நல்லா வளர்ந்த பிறகு தான் அதை சார்ந்து வரக்கூடிய கொடிகளுக்கு இடம் கொடுக்கணும். அப்படி இடம் கொடுத்தாதான் அந்த மரமும் நல்லா செழித்து வளரும், கொடிகளும் வளரும். ஆனால் அந்த மரம் வந்து தன்னூன்றி சுயநலமாக நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த கொடிகளுக்கு இடம் கொடுத்துட்டுனா அந்த மரமும் பட்டு அந்த கொடிகளும் அழிஞ்சிடும். இதே போல் தான் எங்கள் அப்பாவும் அவர் வந்து சுயமாக நிற்கிறதுக்கு முன்னாடி தன்னை எதிர்பார்த்து வந்த அவங்க நண்பர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்ததுனால அவர் விழுந்து இறந்துட்டார். ஆனால் நான் வந்து சுயநலமாக இருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி இப்படி உழைச்சி நான் பைசாலாம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சுயநலமாக இருக்கிறது தப்பா? வந்து நான் சுயமாக நின்று தான் பிறருக்கு உதவணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு வாழ்க்கையோட தத்துவத்தை அந்த சிறுவனோட இது வந்து நீங்கள் வந்து சுயநலமாக நீங்கள் யாருக்குமே நீங்கள் எதுவுமே கொடுக்காண்டாம், உங்களை வந்து யாரும் பார்த்துக்கிடுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டா? இந்த வாழ்க்கை நடைமுறை வந்து பண்டிதர்களுக்கு ஒத்துழைக்காது. ஆனால் எங்களே போல் சாதாரண மனுஷங்களுக்கு நாங்கள் சுயநலமாக இருந்து நாங்கள் வந்து எல்லாமே எங்களுக்குன்னு சேர்த்து வச்ச பிறகு தான் பிறருக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டது பண்டிதருக்கு வாழ்க்கையோட தத்துவம் வந்து புரியுது. இதே போல தான் நம்மளும் சிலரை பார்த்து இவன் ஏன் சுயநலமாக இருக்கான், நமக்கு சிறிது கூட உதவி பண்ண மாட்டேங்கானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. ஒருத்தருக்கு நம்ம வந்து உதவி பண்ணணுன்னா நம்மளை நம்பி நம்ம கொஞ்சம் வச்சுருக்கணும், அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும். நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு வந்து எச்சிக்கையில் காக்கா விரட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிங்களா அப்படின்னு தோணும். ஆனால் அது அப்படி இல்லை. அது எப்படின்னா வந்து நம்ம வந்து நமக்கு நம்மளே கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிடணும். சேர்த்து வச்சு நம்ம வந்து அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் உதவணுன்னா அது வந்து அவங்களுக்கும் நிறைவாக இருக்கும். ஆனால் நமக்கு சேர்த்து வைக்காமல் பிறருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆனால் எதுவுமே கடைசி அவங்களுக்கும் எதுவும் மிஞ்சாது, நமக்கும் எதுவும் மிஞ்சாது. இதுதான் இந்த கதையிலேருந்து புரியுது. பயந்து ஓடாதே, துணிந்து நில். ஒரு அழகான பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் கலைப்பொருட்களை செஞ்சு விற்றுட்டு வந்தாங்க ஒரு 40 குடும்பம்.
அந்த 40 குடும்பத்தில் இந்த ஹனுக்கா அப்படின்னு ஒரு பொண்ணும் அவளோட தம்பி ஒரு அப்பா அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவளுக்கு அம்மா கிடையாது. அவங்க அப்பா என்ன செய்வாங்கன்னா அந்த கலைப்பொருட்களை விற்பாங்க. விற்று சில நாள் இவ கூட அதிகமாக டைம் இருக்கிறதே அவள் தம்பி தான். அவளும் அவன் தம்பியும் நல்ல பாண்டிங்கோடே வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஹனுக்காவோட வேலை என்னதுன்னா காட்டில் உள்ள பழங்களெல்லாம் பறித்து இந்த ஊருக்குள்ளே விற்பா. அதுக்கு பிறகு அங்கே இருக்க சிறுவர் சிறுமிகளுக்கு எல்லாருக்குமே பாடங்களை சொல்லி தருவா. அப்படின்னு அவளும் வாழ்ந்துக்கிட்டே வந்தா. ஒரு நாள் அவள் பழம் பறிக்கும்போது ஒரு நபர் கரடு முரடான ஒரு ஆள் அவளை பின்பற்றிட்டு வந்ததை அவள் கவனிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி கவனிச்சுட்டே இருக்கும்போது அவன் நினைக்கிறா யாராவது இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காட்டில் நிறைய பேர் வருவாங்கள்ல, அதில் ஒருத்தங்களாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவள் போயிட்டே இருக்கா. அடுத்ததும் அவள் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அவளுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு அச்சம் வருது. அச்சம் வந்த பிறகு தள்ளி போய் கவனிக்கிறா. அந்த ஆள் இவ பின்னாடியே பின்தொடர்ந்துட்டு வரதை அவள் ரொம்பவே அதிகமாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டா. கவனித்த உடனே அவள் நேராக வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு பழக்கம் என்னது இருக்குன்னா, அன்றைய பொழுது என்னதெல்லாம் நடக்குதோ அதை எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பகிர்ந்துக்கிடுவாங்க. அப்படி இதையும் பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. பகிர்ந்து இருக்கும்போது அவள் அவங்க அப்பாட்ட சொல்லுவா, என்னை ஒரு பயங்கரமான ஒரு ஆள் என்னை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் ரொம்ப பயமாக இருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவா. அவங்க அப்பா அதை அலட்சியமாக விடாமல் அப்போ இது யாராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்பா அவள் தன்னோட மகளோட நிலையை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் அவள் பழம் பறிக்கும் போது அவளுக்குன்னு தெரியாமல் அவங்க அப்பா அவளை பின்தொடர்ந்துட்டு வராரு. பின்தொடர்ந்துட்டு இருக்கும்போது இந்த மர்மமான ஒரு நபர் இருக்காம்ல, அவன் இவளையே பார்த்துட்டு அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கிறான். அவன் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கான். அப்போது இவன் யாராக இருக்குன்னு அவங்க அப்பா யோசிக்காரு. யோசிக்கும்போது தான் அவங்க அப்பா நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும்போது அவருக்கு தெரியுது, இவன் தான் மனுஷங்களை வேட்டையாடி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு மனுஷங்களை வேட்டையாடி அவங்களோட சதை தோல் எல்லாமே அந்த நரமாமிசம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அப்போ இந்த வருஷம் நம்ம மகளாக மாட்டியிருக்கா அப்படின்னு நினச்சி அவர் வருத்தப்பட்டுட்டு அதை போய் மகள்கிட்ட சொல்லுவார். சொன்ன உடனே அப்போ மகள் சொல்லுங்க, அப்போ இந்த மனுஷனை தானே எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அரசர் நிறைய காலமாக தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களையும் அவன் கொன்று சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ இவனை எப்படியாவது பிடிக்கணும்னு நிறைய அரசு தேடிக்கிட்டே இருக்காங்க. கிடைக்கவே இல்லை. அப்படி எல்லாருமே தேட இவன் கிடைக்கவே இல்லை. அப்போ இந்த வாட்டி நம்ம அவனை அப்போ கண்டிப்பாக நம்ம கொல்ல முடியாது. அப்போ இவ்வளோ நாள் அரசர் தேடியுமே கிடைக்கல. அப்போ இப்படி நம்ம இவனை கொல்ல முடியாது. அப்போ நம்ம மகளை தான் நம்ம காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மகளை காப்பாற்றுறதுக்காண்டி அவர் என்ன யோசனை போடுகாருன்னா, அந்த பள்ளத்தாக்குலேயே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே நம்ம மகளை ஒளிச்சு வச்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது அவளை அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே அந்த ஒரு குகை இருக்குல்ல பள்ளத்தாக்கில், அந்த குகைக்குள்ளே அவளை ஒளிச்சு வைக்கிறாரு. ஒளிச்சு வச்சுக்கிட்டு அந்த குகைக்கோட மேஜிக் என்னதுன்னா, உள்ளேருந்து மட்டும்தான் திறக்க முடியும், வெளியே இருந்து திறக்க முடியாது. உள்ளே ஒருத்தங்க இருந்து திறந்தா மட்டும்தான் திறக்க முடியும். வெளியே இருந்து யாருமே அந்த கதவை திறக்க முடியாது. அதனால் அவரோட மகளை அங்கே பதுக்கி வைக்கிறாரு. பதுக்கி வச்சு அவளோட சாப்பாட்டுக்கு ஒரு வழி பண்ணுகாரு. என்ன வழி பண்ணுகாருன்னா, வாரத்துக்கு ஒரு முறை அவங்க தம்பி சாப்பாடு கொண்டு கொடுக்கறது போல் அப்படின்னு பண்ணுறாரு. அதே போல் நாட்கள் ஆகுது. அந்த ஒரு வாரம் சாப்பாடை அவங்க தம்பி கொண்டுட்டு போகிறான். அவன் ஒரு கவிதை ஏதாவது ஒரு கவிதை சொல்கிறான், ஒரு மந்திர கவிதை சொல்லுவான். சொன்ன உடனே அவங்க ஹனுக்காவுக்கு காதில் கேட்கும். அப்போ தம்பி வந்திருக்கானே உள்ளேருந்து கதவை திறப்பா. சாப்பாடெலாம் கொடுத்து அவன் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க 2 பேரும் பேசுவாங்க. அதுக்கு பிறகு கதவை அடைச்சிருவாங்க. அப்போ அவன் தம்பி சொல்லுவான், அப்பா நம்ம எத்தனை நாள் தான் இந்த பயந்து நம்ம ஓடிட்டுருக்க முடியும்? நம்ம அரசர்கிட்ட சொல்லி இந்த ராட்சசனை பிடிக்க வைப்போம். நம்ம அக்காவை நம்ம எத்தனை நாள் தான்ப்பா ஒளிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்லுவார், அரசராலுமே அவனை பிடிக்க முடியலை. அவன் நம்மளை என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியாது. நம்ம அக்காவை ஒத்தைக்கு பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு. அப்படி எத்தனை நாள் தான் அந்த பொண்ணை பாதுகாத்துட்டே இருக்க முடியும்? அதனால் அவங்க தம்பியும் அவங்க 2 பேரும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க.
யோசிக்கும்போது ஒரு பிளானுமே அவங்க அப்பா சொல்லுவாங்க, அக்கா வந்து பத்திரமா இருக்கிறது தான் கொல்லம், அவனை நம்ம கொல்ல முடியாது, கொஞ்ச காலத்துக்கு அக்கா அந்த குகையிலேயே இருக்கட்டு, நீ சாப்பாடை ஊற்றி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இவனுக்கும் என்ன பண்ணதுன்னு தெரியலை. சரி, அதே போல் அந்த வாரம் வருது, அவன் சாப்பாடு கொண்டுட்டு வரான். அந்த ராட்சசனுக்கும் அது தெரிய வருது. ஓஹோ, இப்படி தான் சாப்பாடு கொண்டுட்டு வராங்களான்னு இவன் வந்து ஒரு மறைவான இடத்துலேருந்து பார்க்குறான். அவன் ஒரு கவிதையை சொல்லுகான். அடுத்து கதவு திறக்குது. அதுக்குள்ளேருந்து ஹனுக்கா வந்து சாப்பாடு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அடுத்தது அந்த குகையை மூடிடுறான். இதை இங்கேருந்து அந்த ராட்சசன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டு அதே போல் அடுத்த நாள் அவன் குரலை மாற்றி அதே கவிதையை சொல்லி கதவை திறக்கிறான். திறந்த உடனே ஹனுக்கா வந்து இருக்கிறான். ஹனுக்கா உடனே பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதோடி ஹனுக்காவை பிடிச்சிட்டானா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அவன் குகைக்கு உள்ளே வரும்போது அவன் வந்து ஒரு பொறிக்குள்ளே வந்து அகப்பட்டுட்டான். அது எப்படி பொறினா, அக்காவும் தம்பியும் வந்து அப்பா வந்து பதுங்கிருங்க, ஒன்றும் இல்லை, அப்பா வந்து பலவீனப்படுத்திகிட்டே இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் அதை ஏற்றுக்க முடியலை. ஏன்னா ஒரு தப்புமே நான் பண்ணலை, நான் பண்ணாமல் எப்படி நான் வந்து ஒருத்தனுக்கு பயந்து ஒதுங்கி இருக்க முடியும், அவன் வந்து என்ன சாப்பிடுதானே நான் எவ்வளோ நாள் தான் அவனுக்கு பயந்து உள்ளே இருக்க முடியும்னு நினச்சி 2 பேருமே சேர்ந்து ஒரு மர்மமான ஒரு பொறியை உருவாக்குறாங்க. அந்த பொறிக்குள்ளே எப்படின்னா, ஒரு நார்மல் எடையை விட அதிகமான எடை வந்து ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க வந்து கரியிறது போல், எரிஞ்சு சாம்பலாகிறது போல் ஒரு பொறியை கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் இந்த அசுரனும் ஹனுக்காவை பிடிக்கிறதுக்காண்டி அந்த குகைக்குள்ளே ஏறுறான். அவன் அதிக எடை இருக்கிறதுனால அந்த பொறி வந்து அவனை சுற்றி அவன் எரிஞ்சிருக்கான். எரிஞ்ச உடனே அந்த அரசாலேயே பிடிக்க முடியாத அந்த மர்ம ஆசாமியை வந்து ஹனுக்காவும் அவங்க தம்பியும் எரிச்சிட்டாங்க. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும். அதை நம்ம வந்து அதுவாக தானாக சரியாயிரும்னு நினைப்போம். சில பிரச்சனைகள் கொஞ்ச நாள் விலகி இருப்போம், அது மாறிடும். சில பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து விலகி இருந்தாலும் நம்ம தள்ளி இருந்தாலும் சில பிரச்சனைகள் வந்து தீராமலே இருக்கும். அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாளணும்னா, அதை ஒரு வழி எப்படியாவது பார்த்து நம்ம அதை வந்து எரிச்சே தீரணும். இதே போல் தான் ஹனுக்காவும் அவங்க அப்பா பயந்துருங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லியும் அவங்க வந்து நாங்கள் பிரச்சனையே பண்ணலை, எப்படி அவங்க வந்து எங்களை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அந்த பிரச்சனையை ஒரு வழியாக வந்து அழிச்சிட்டாங்க. அதே போல் தான் அதான் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம ஒரே போல் வந்து கையாளாமல் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வேறு மாதிரி கையாண்டோன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்கள் எண்ணங்களை மாற்றும் கதை. ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு இசை ஆசிரியர் பல வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்க முதுமை காரணமாக அவங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து ஓய்வு பெறக்கூடிய காலமும் வந்துச்சு. அவங்க ஓய்வு பெற்ற பிறகு அவங்களோட அன்றாட செலவுகளை சமாளிப்பதற்கு அவங்க வந்து வீட்டிலேயே ஒரு பியானோ கிளாஸை நடத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்க அப்படி பியானோ கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு மாணவன் வந்து சேர்ந்தான். அவன் பேர் தான் ராபின். அவனோட வயசோ 11. சில ஆசிரியர் சில மாணவன்களை பார்த்த உடனே பிடிச்சிரும். ஆனால் சில மாணவர்களை பார்க்கும்போது இவன் என்ன தான் செஞ்சாலும் இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு சிலவங்களை பார்த்த உடனே அவங்க வந்து அதை கெஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்படி இருக்கும்போது ஆனால் அந்த ராபினோ அவன் எதற்கு கிளாஸுக்கு வாரானே தெரியாமல் அவனுக்கு விருப்பமே இல்லாமல் இந்த கிளாஸுக்கு வந்துக்கிட்டே இருந்தான். அவங்க அம்மாவும் கட்டாயப்படுத்தி இந்த கிளாஸுக்கு அனுப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப அப்பா இல்லாமல் அந்த பையன் சிங்கிள் மதராக அவங்க அம்மா வளர்த்ததுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த இசை ஆசிரியர் வந்து இந்த ராபினை வந்து கிளாஸில் சேர்த்துருந்தாங்க. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. சில நாள் இந்த ராபினுக்கு அம்மாவை பற்றி இந்த இசை ஆசிரியருக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியும்னா, அவங்க வந்து ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து எப்போவும் இந்த பையனை சில நாள் விடதுக்கு வருவாங்க. விடும்போது தள்ளி நின்று கை காட்டுவாங்க. அவ்வளோதான் அந்த ஆசிரியருக்கு இந்த ராபினோட அம்மாவை பற்றி தெரியும். ஆனால் இந்த ராபினோட அம்மா தினமும் காலத்தை வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சிங்கிள் மதராக வளர்க்குறதுனால இவன் எப்படியாவது இந்த பியோனாவை கற்றுக்கணும், அவங்க அம்மாவுக்கு அது வந்து ஒரு ஆசையாகவே இருந்துச்சு.
அதனால் இந்த பையனை வந்து இந்த பியானோ கிளாஸுக்கு விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. விட்டுட்டு இருக்கும்போது இந்த ராபின் வந்து சில நாள் கிளாஸுக்கு வராமல் இருந்தான். அப்போது அந்த பியானோ டீச்சர் நினச்சாங்க, இவன் வந்து இன்றைக்கி வரல, சில நாள் உடம்பு சரியில்லையா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இன்றைக்கி படிக்கக்கூடிய கிளாஸை அடுத்த வாரம் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அடுத்த வாரமும் இதே போல் ராபின் கிளாஸுக்கு வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஆசிரியருக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் இருந்தது. இவன் தான் ரொம்ப படிக்க மாட்டானே, அப்போ அவனே கிளாஸை விட்டு நின்னாது நல்லது தான் அப்படின்னு அந்த ஆசிரியரும் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு பெரிய இசை கச்சேரி ஒன்று நடக்கிறதுக்கு ஒரு ஃபோனில் வந்து இவங்களுக்கு இந்த டீச்சருக்கு வந்து ஒரு அழைப்பிதழ் ஃபோனில் அழைப்பிதழ் வந்தோடது இவங்கள்ட்ட படித்ததுலேயே பெரிய பெரிய வித்வான்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சோடது ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனில் ராபின் பேசினான். குட் மார்னிங் டு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் ராபின் பேசுகிறான். மிஸ்டர் ஹானர், நான் வந்து இந்த பியானோ கிளாஸில் இந்த பியானோ காம்படிஷனில் கலந்துக்கிற ஆசைப்படுறேன், என்னை எப்படியாவது சேர்த்து விடுவீங்களா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டோடது அந்த இசை ஆசிரியருக்கு, இவனே ரொம்ப படிக்க மாட்டான், இவனுக்கு ரொம்ப தெரிஞ்சதே அடிப்படை தான், இவன் இந்த இவ்வளோ பெரிய காம்படிஷனில் வந்து என்ன கேவலப்படுத்துறதுக்கு இருக்கானா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சமாளித்து அன்னைக்கு அந்த ஒரு நாள் ஃபோனை வச்சுட்டாங்க. இவனுக்கு பேச்சும் தடுமாட்டமாக இருக்கேன்னு அந்த இசை ஆசிரியர் நினச்சிட்டே இருந்தாங்க. அவன் மறுநாள் நேரடியாகவே அந்த இசை ஆசிரியர்கிட்ட வந்து நான் எப்படியாவது இந்த போட்டியில் கலந்துக்கிடணும் எப்படியாதுன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். உடனேயே இசை ஆசிரியருக்கு மனசு தாங்காமல், சரி இந்த காம்படிஷனில் கடைசி பேரை ராபின் பேரை சேர்த்து விட்ருக்காங்க. அதே போல் காம்படிஷன் நடக்கக்கூடிய நாளும் வந்தது. எல்லோரும் காம்படிஷன் பண்ணதுக்கு எல்லாருமே ஆயத்தமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இசை ஆசிரியர் நினச்சாங்க, எப்படியாவது ராபின் இந்த காம்படிஷனுக்கு வராமல் இருந்துட்டான்னா கொள்ளலாம், எப்படியாவது அவனை வாசிக்காண்டான்னு சொல்லலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே அவங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது. ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சது வெறும் பேசிக் மட்டும்தான், இதை வச்சு அவன் எப்படி வாசிப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே அங்கே உள்ள காம்படிஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது அவனுக்கு மனசில் ஒரு அச்சம் வந்துச்சு. அப்படியே பாடிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த மைக்கில் வந்து ராபின் அந்த பேரை வந்து உச்சரிக்கவும் ஆரம்பித்தாங்க. உச்சரித்தோடது எல்லாருமே கரகோஷத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சின்ன பையன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நினச்சி அரங்கமே அமைதியான பின்பு அவன் பிரபல இசை மேதையான மொசைக்கோட முக்கியமான இசையை பியானோவிலேயே வாசிக்க ஆரம்பித்தான். அந்த இசை ஆசிரியரோ அமைதியாக இருந்தார். அனைவரும் அவன் வாசித்த பிறகு கை குவித்து கரகோஷிக்க ஆரம்பித்தோடது எல்லோரும் இந்த பையன் வாசித்ததை பார்த்து இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு டேலண்ட் இருக்கா இவனுக்கு அப்படின்னு நினச்சி எல்லாருமே இவனை அதிகமாக பாராட்ட ஆரம்பித்தாங்க. பாராட்டி முடித்த பிறகு அவன் ஆசிரியரால் இவன் நம்பவே முடியலை. அவன்கிட்ட கேட்டாங்க, நீ தினமும் இந்த கிளாஸுக்கு அழுது வருவ, இதை நீ எப்படி இதை வாசித்த அப்படின்னு கேட்டாங்க. அதை கேட்ட உடனே அவனுக்கு என்னதுன்னு சொல்ல தெரியலை. அவன் அதுக்கு பிறகு சொன்னான், எங்கள் அம்மா தான் என்னை வலுக்கட்டாயமாக இங்கே அனுப்பி விட்டாங்க, ஆனால் இப்போ எங்கள் அம்மா இந்த உலகத்திலேயே இல்லை. எங்கள் அம்மா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த பியானோவை நான் வாசிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நான் அந்த கிளாஸுக்கு வரும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து காது கேட்காது. நான் என்ன தான் வாசித்தாலும் எங்கள் அம்மாவுக்கு என்ன காதாக கேட்க போகு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கே இருந்தாவது எங்கள் அம்மா என்ன பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் கேட்குற இசை எங்கள் அம்மாவுக்கு கேட்க தான் செய்யும். அதனால் நான் அதிகமாக இதை ஈடுபாடு கொடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னான். இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டே அதுக்கு பின்னாடியே ஓடிக்கொண்டே இருந்தோன்னா நம்ம வந்து எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறலாம். ஆனால் குறிக்கோளே இல்லாமல் நம்ம இதை எப்படி செய்வோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு வேலையும் நம்ம செஞ்சுக்கிட மாட்டோம்.
இதே போல் அந்த ஒரு வீட்டில் நம்ம தான் சம்பாதிச்சு சாப்பிடணும், நம்ம தான் வேலை செஞ்சு நம்ம இந்த குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அந்த கட்டிலே படுத்துக்கிட்டு இருப்போம், படுத்துக்கிட்டே இருக்க மாட்டோம். நம்ம எப்படியாவது வேலைக்கு போகணுன்னு நினைப்போம். அதே போல் தான் நம்ம ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தொடர்ந்தோன்னா யாரையுமே திரும்பி பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. இதே போல் தான் அவன் பியானோ படிக்கும்போது ஒரு குறிக்கோளே இல்லாமல் தான் இந்த கிளாஸுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க அம்மா இறந்த பிறகு தான் அவனுக்கு அவங்க அம்மாவோட குறிக்கோள் இவ்வளவு அவசியம்னு தெரிஞ்சுது. அவன் அவங்க அம்மாவை நினச்சி அவங்க அம்மாவை குறிக்கோளாகவே நினச்சி இந்த பியானோவை வாசித்ததுனால தான் அவன் அந்த மேடையில் சிறப்பாக வாசித்தான். அரசன் அரசியின் துறவறம். ஒரு பெரிய மடலாயம் இருந்துச்சு. அந்த மடலாயத்தில் ஒரு சிறந்த விழா நடந்து கொண்டு இருந்து. அந்த விழா எதற்குனா, இந்த துறவரம் பயிற்சி முடித்து அவங்களுக்கு துறவரம் கொடுக்குற வேலை நடந்துகிட்ருந்து. அங்கே துறவரம் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய துறவி வந்திருந்தார். அப்போது ஒவ்வொருத்தங்களுக்காக துறவும் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு அரசனும் அரசியும் வந்திருந்தாங்க. அந்த அரசன் பெயர் ரிஷிநந்தன். அந்த அரசி நேம் ரிஷபவதி அப்படின்னு 2 பேரும் அவங்க அவங்களோட கடமைகளெல்லாம் முடித்து அவங்க எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அவங்க கடைசியாக அந்த துறவு பயிற்சியெல்லாம் முடித்து அவங்க துறவு வாங்கிறதுக்கு நிற்கிறாங்க. அப்போது அந்த பெரிய துறவி சொல்லுவார், உங்களுக்கு துறவரம் என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் ஒரு 3 வார்த்தைகளை நீங்கள் துறவு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க எல்லாருமே, நாங்கள் எங்கள் கடமையெல்லாம் முடிச்சுட்டு தானே துறவு வந்திருக்கோம், நாங்கள் எல்லாமே துறவு கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம், நாங்கள் பயிற்சிகள் எல்லாமே முடித்தாச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க கையில் ஒரு முகவரியை கொடுக்குறாரு. இந்த முகவரியை தேடி நீங்கள் போங்க, உங்களுக்கு துறவு நிச்சயம் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்களும் அந்த முகவரியை வாங்கிக்கிட்டு யாத்திரை செஞ்சு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது 2 நாட்கள் ஆகுது. 2 நாட்கள் முடிஞ்ச பிறகு ஒரு பாழடைஞ்ச குடிசை, அந்த குடிசையில் சில நாட்களாகவே நோய்வாய்ப்பட்ட ஒரு வயதான மூதாட்டி இருக்கிறாங்க. அதை போய் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு அவங்கள உள்ளே போய் பார்க்குறாங்க. இருட்டாக இருக்குது. அடுத்தது விளக்கெல்லாம் கொளுத்தி பார்க்கும்போது அந்த மூதாட்டியை பார்க்குறாங்க. பார்த்தோடது அரசன் அரசிக்கு 2 பேருக்குமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதிர்ச்சியில் நின்ன பிறகு ஏன் இந்த மூதாட்டியை பார்த்து இவங்க அதிர்ச்சிப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காண்டி நம்ம ஒரு 25 வருஷத்துக்கு முன்னோக்கி போகணும். இந்த கதையில் முன்னோக்கி போகும்போது இவங்க இப்போ அரசன் அரசியாக இருக்காங்க. அப்போ அவங்க இளவரசன் இளவரசியாக இருக்கிறாங்க. ரிஷபநந்தன் அவங்க இளவரசன் இளவரசியாக இருக்கிறாங்க. அப்போது ரிஷபநந்தனுக்கு மணிமாலா அப்படின்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பேசி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அப்படி கல்யாணம் பேசிகிட்டு இருக்கும்போது இதே போல் ஒரு நாட்டில் ஒரு வீர விளையாட்டு நடக்குது. அந்த இடத்துல போய் ரிஷபநந்தன் நல்ல விளையாட்டை நல்ல விளையாடுறாரு. அந்த இடத்துல ரிஷபவதி இருக்கிறாங்க. அப்போது இவர் அந்த விளையாட்டில் வெற்றி பெற்றதுனால ரிஷபவதிக்கு அவங்க மீது காதல் வருது. காதல் வந்த பிறகு 2 பேருமே அவங்க அரசன் அரசிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு வராங்க. அப்போ அந்த நாட்டுக்கு வரும்போது நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அந்த மணிமாலாவுக்கு மட்டுமே எரிஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா அந்த மணிமாலாவுக்கு அவங்க மேலே காதல் கிடையாது, ரிஷபநந்தன் மேலே. எப்படியாவது இந்த அரசபையில் நம்ம இருக்கணும், ராணியாக தான் இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு பிடிவாதத்திலே அவங்க இருந்துகிட்ருக்கும்போது ஆனால் அந்த இடத்துல இப்போ மணிமாலா வந்துட்டாங்க. அதை நினச்சி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகிப்போச்சு. எப்படியாவது இந்த மணிமாலாவுக்கு எப்படியாவது இந்த ரிஷபவதியை விரட்டி விடணும், இவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு ஒரே எண்ணமாக இருந்துச்சு. அப்படி நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ரிஷபநந்தனுக்கும் ரிஷபவதிக்கும் 2 ஆண் குழந்தைகள் பிறக்குது. இவங்க ராஜா ராணி அப்படின்னு அவங்களுக்கு பட்டமளிப்பு எல்லாமே நடக்கிறது. அரசன் அரசியாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது மணிமாலாவுக்கு ஒரே கவலையாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசபையில் இருக்கிற எல்லாத்துட்டையும் கேட்குற, இவங்களை பிரிக்கிறதுக்கு எப்படியாவது எனக்கு
ஒருத்தங்க உதவி பண்ணுங்க, அவங்களுக்கு நான் அதிகமான நகைகள், மாணிக்கங்கள், மணிகள் எல்லாமே தாரேன் அப்படிங்காங்க. இவங்க வந்து அரசபையில் வந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அரசர் நம்மளை கொன்னுருவார் அப்படின்னு பயந்து எல்லாருமே பின்தங்கிறாங்க. பின்தங்கிட்டு இருக்கும்போது இப்படி நாட்கள் போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாள் பக்கத்து நாட்டில் இருந்து ஒரு நாடக பெண் வந்து இந்த மணிமாலாவுக்கு உதவுறேன், அவள் பேர் உதவுறேன் அப்படிங்கிறான். அதை கேட்டபோது அந்த மணிமாலாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த உதவுற நாடக பெண்ணோட பேர் வந்து நீலாவதி. இவ வந்து எப்படி இவங்கள வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறான்னா, அவங்கள்ட்ட வந்து நான் சேர்ந்து பழகணும்னு இல்லை, நான் அவங்கள்ட்ட வந்து இந்த தர்மம் கேட்குறது போல் போய் அவங்க 2 இடத்தையும் பிரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிமாலாட்ட இருந்து அவங்க எல்லா பொண்ணு பொருள் எல்லாம் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் தர்மம் கேட்குறது போல் இந்த ரிஷபநந்தன் கிட்ட போய் அவங்க ஒரே 3 வார்த்தை தான் சொல்கிறாங்க. அரசியிடம் பத்திரமா ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கா. அதுக்கு பிறகு அந்த அரசனுக்கு மனசுக்குள்ளே ஒரு அளவளப்பாக இருக்குது. அதுக்கு பிறகு அவள் வந்து இன்னொரு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த ரிஷபவதிகிட்ட போய் தர்மம் கேட்குறா. நீங்கள் தர்மத்தை வாங்கிக்கிட்டு சொல்லுங்கள், நீங்கள் அரசனிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்றதா. இவ்வளோ நாள் இவங்க 2 பேரும் ரொம்ப அன்புடன் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அன்புடன் இருந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அன்பு முறிஞ்சு போயிடுது. அன்பு முறிஞ்சு 2 பேருமே இவ ஏன் அப்போ இப்படி பேசுகிறான், அரசர் நம்மளை கொன்றுவாங்களா அப்படின்னு 2 பேருக்குள்ளேயுமே எண்ணம் வந்துட்டு. எண்ணம் வந்ததுனால இவங்களோட அன்பு முறிஞ்சு இவங்க நம்பிக்கை எல்லாமே முறிஞ்சுது. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக தேவை அன்பு மட்டுமே தேவையில்லை, அது உறுதியான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ரிலேஷன் வந்து ஷிப் வந்து கரெக்டாக இருக்கும். அது இவங்களுக்கு புரியாமல் இவங்க வந்து இன்னொருத்தங்க பேச்சை கேட்டு இவங்க வந்து மனதளவில் பிரிஞ்சு இந்த அவங்களோட நாட்டு மக்களுக்கு மட்டுமே சேர்ந்து இருக்கதாகவே அவங்க வாழ்க்கையை நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு நீலாவதி சொன்ன வார்த்தைகள் வந்து இவங்களோட மனசுக்குள்ளே வந்து ஒரு அளவளப்பை உண்டாக்கிட்டு, அதனால் அவங்க இவ்வளோ வருஷம் அவங்க வாழ்க்கையை வந்து அனைத்து கடமைகளை முடிச்சுக்கிட்டு அவங்க வந்து துறவுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த கதைக்கு பின்னாடி வந்து இந்த தவறுகளை செஞ்சது எல்லாமே இந்த வயதான மூதாட்டியாக படுத்திருக்காங்கல்ல, இந்த நீலாவதி தான். அவங்க வந்து நான் உங்களை வந்து இந்த மணிமாலா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வந்து உங்களை தவறாக வந்து பிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அந்த பொம்பளை வந்து மன்னிப்பு கேட்குறா. மன்னிப்பு கேட்ட உடனே இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இவங்க 2 பேரும் இவ்வளோ நாள் நம்ம அன்பை விட்டுக்கிட்டு நம்ம இவ்வளோ நம்பிக்கையை எல்லாத்தையும் முறிச்சிட்டோமே, நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து போலியாகவே இந்த உலகத்துக்காண்டி வாழ்ந்துட்டோமே நீ ரொம்ப அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அழுத பிறகு அதே இடத்துக்கு அந்த பெரிய துறவியும் வராரு. வந்ததை பார்த்த உடனே அவர் சொல்லுவார், இதே போல தான் நிறைய பேர் அவங்களோட நம்பிக்கையான வாழ்க்கையை விட்டுட்டு அடுத்தவங்க பேசுகிற பேச்சை கேட்டு அவங்க வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் யாருமே பிறரோட பேச்சை கேட்காதங்க. உங்களோட மனைவி எனக்கு தெரியும், அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அதை விடாதுங்க அப்படின்னு இந்த கதையில் அவர் உணர்த்திட்டு